நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ யானை வந்து இப்போ வருதுன்னா நமக்கு தெரியுமா ஐயா? இங்க உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்க? அது இருக்குது. ஆ. இந்த இந்த ஊர் சோடு இவ்வளோ பெருசு இருக்குமா? அப்புறம் பெருசு. ஆ. ஐயா, ஆதிவாசி பாஷை ஏதோ 2 வார்த்தை பேசுங்க பார்ப்போம். ஆ. வாவே போவே மாடு ஓட்டவே ಆಡು ಓಟ್ಕೊಂಡು ಬಾವೆ ಹಿಂಗೆನವೇ ಬಣ್ಣಗ ಓಟ್ಕೊಂಡು ಬಾವೆ ಹಿಂಗಟಾ குடிச்சுக்கோ முன்னட்டா குடிச்சோ வாவே. ஐயா, இந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? ராயர் ராயர் பள்ளிங்களா? எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? யானையெல்லாம் அடிக்கடி வருங்களா? எவ்வளோ தூரம் போகணுங்க? இது என்னதுங்க ஐயா? அந்த குழந்தைங்க வச்சுருக்காங்க. இருக்குங்களா உங்கள் ஊருக்கு? பஸ்ஸுங்க இங்கே இருக்குங்களா? ஒரு 2 நேரம் தான் பஸ் இருக்குங்க. சரி சரி. இதெல்லாம் எதுக்கு தொங்க விட்டுருக்காங்க இந்த சைடில்? வந்திருக்கீங்களா? நீங்கள் எப்போ கடைசியாக யானை பார்த்தீங்க? இல்லை, எப்போ கடைசியாக பார்த்தீங்க யானைய? ஓ, நேற்று வந்துச்சிங்களா? ஊர் வந்துருச்சுங்களா ஐயா? ஊர் வந்துருச்சுங்களா? இந்த கல் இவ்வளோதானுங்களா? போகணும். அப்படியே இந்த ஊரை பற்றி கொஞ்சம் பேசுங்கய்யா. இந்த ஊருங்களா? ஆட்டு மாட்டு போகிறப்பங்க. அவ்வளோதான் இல்லைங்களா? அப்படியே ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறீங்களா? பேட்டி ஒன்று கொடுக்குறீங்களா? அப்படியே பேசுறீங்களா? படம் முடிச்சுக்கிறோங்களா? ஐயா, இந்த ஊர் பேர் என்னங்க? ராயர்பதி. ராயர்பதி. ஓகே. இது இங்கே வந்து மலைவாழ் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லை. வேற யாருமே இல்லை. ஓகே. இது எந்த ஏரியாவில் இருக்குங்க? இது எந்த ஏரியாவில் இருக்குங்க? நாச்சம்பளம் ஏறம். ஓகே. நாக்கியம்பாளையம் பக்கத்தில் ராயர்பதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கீங்க. இங்கே எத்தனை வீடுகள் இருக்குங்க? அதுவும் 30 வீடு தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்கும். 30 வீடுகள் தான் இருக்குது. ஆமாம். இங்கே என்னென்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க? போவாங்க, தோட்ட வேலைக்கு போவாங்க. அது கூலி வேலைக்கு போவாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குங்களா? ஆடு மாடு
ஆட்காரரும் சோலைக்கு போவாங்க, மாட்டுக்காரரும் சோலைக்கு போவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையத்துக்கு ஒட்டி உள்ள ஒரு மலைவாழ் கிராம மக்களை நான் சந்திக்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோங்க. இருளரின மக்கள் வந்து இங்கே வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது எந்த ஏரியா, இங்கே இருக்கக்கூடிய இருளரின மக்களை பற்றியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேருங்கய்யா? காளியப்பன். ஓகே. உங்களுக்கு வயசுங்கய்யா? இருக்கும். ஓகே. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இந்த ஊர் பேர் ராயர் பதி. ராயர்த்து பதி. இங்கே என்னென்ன மாதிரியான என்ன வேலைகள் இருக்குங்க? இதெல்லாம் கூலி வேலைக்கு, இந்த வரகு வெட்டுறது, இந்த புல் மரகு வெட்டுறதுக்கு கூலிக்கு, நாளைக்கு தோட்ட வேலைக்கு தான் போவாங்க. அது போக இந்த வேலை இல்லை. கூப்பிட்டா போவாங்க, இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க. ஆமாம். எத்தனை குடும்பங்கள் இருக்குங்கய்யா? குடும்பம் என்ன ஒரு 30 குடும்பம் இருக்குது. 30 குடும்பம். இந்த 30 குடும்பங்களுக்கும் வந்து தண்ணி வசதி, தண்ணியெல்லாம் இருக்குதுங்க, ரோடு வசதி எல்லாமே இருக்குது இல்லைங்களா? நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன். அது போக வீடுகள்லாம் எப்படிங்க? கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைங்களாம் படிக்கிறதெல்லாம் எங்கே போய் படிக்கிறாங்க? கோவனூரில் போய் படிக்கிறாங்க. அது போக நீங்கள் ஆடு மாடெல்லாம் கோழியெல்லாம் வச்சுருக்கீங்களா? எப்படிங்க? கோழி 1-2 இருக்குது சார். அப்போ ஆடுங்குட்டி இந்த சோலைக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 2 ரூபாய் மாடு 2 ரூபாய் ஆடை இப்படி போவாங்க. இப்படி தான் நீங்கள் வேலை இப்படிதான் எப்படி ஜீவிக்கிறோம். அப்புறம் தோட்ட வேலைக்கு போவோம். அப்புறம் ஏதோ பூவாறு இந்த மல்லிகை பூ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எடுத்தால் ஏதோ அதை அப்படியே காலத்தை ஒட்டி இருக்கிறோம். ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ வருதுங்க? ஒரு நாளைக்கு என்ன சாமி வருமானம் பூ எடுத்தால் வந்து 50 ரூபாய்க்கு வருமானம் வருது. 50 ரூபா தான் வருது. ஆமாம். அது வரும் கை. இப்போ நீங்கள் ஆதிவாசிகள் தான்? ஆதிவாசி வரலாறு. நீங்கள் உங்களுடைய பாஷை இருக்குல்லங்க, உங்களுடைய ஒரு லாங்குவேஜ் நீங்கள் பேசுங்க. உங்களை பற்றி எப்படின்னா போவே வாவே மிளகு பால் மிளகு போ வாங்குவேன்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் போவே வாவே. சாப்பாடு இந்த பிடிச்சிருந்தாளா டாக்டர் இருந்தாளா என்ன பண்ணுங்க, மாடுக்கு போகலாமா ஆடுக்கு போகலாமா அப்படின்னா. தேனெல்லாம் எடுப்பீங்களா? தேன் எடுப்பாங்க. தேனி வேணும் இல்லை. ஓகே. யானையெல்லாம் அடிக்கடி வருங்களாயா? ஆணு வரும், இங்கேயே வரும், இந்த தோட்டத்துக்கு வரும். வந்தால் அப்புறம் பானம் போட்டால் அது முடிக்க விட்டால் போகிறோம். தொந்தரவெல்லாம் பண்ணுறது இல்லை. எத்தனை யானைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க? 1 2 அதுவும் 5 ரூபாய் இருக்குது, 1 3 ரூபாய் இருக்குது, 4 ரூபாய் இருக்கும், ஒன்றும் வரும். அப்படியே மேலே பார்க்கலாங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் பார்க்கல. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு மலை தான், சுற்றிய மலை தான். ஆமாம். அதனால தான் உங்களை இந்த ஆதிவாசியர்லாம் இந்த மலை அடிவாரத்தில் தான் இருப்பாங்க. இந்த நாடு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க சாமி. ஓகே ஓகேங்கய்யா. அதாவது ஆதிவாசி மக்கள் வந்து மலைவாழ் மக்கள்னு கூப்பிட்றதுக்கு காரணமே அந்த மலைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்கிறதுனால தான் மலைவாழ் மக்கள்னு உங்களை அழைக்கிறாங்க. ஓகே. இப்போ பார்க்கவே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ யானைகள்லாம் இங்கேயே வருங்களா? இங்கேயே வரும், இந்த தோட்டத்தில் இப்படி போகும், இப்படி வரும், அந்த வாழைக்கெல்லாம் வரும், எல்லாம் சத்தம் போட்டு போயிடும், நிற்காது. இந்த பார்வெட்டு ரேஞ்சர் பார்வெட்டெல்லாம் அவங்க வந்து பானம் விடுவாங்க. போன் போயிடுச்சுன்னா உடனே ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கான அந்த இதே வராதுங்கய்யா. இப்போ இது இந்த மலை இருக்குல்லங்க, இந்த மலையோட பேர் என்னங்கய்யா? பேர் அம்மாள், செங்கோதி அம்மாள் மலையோட பேர். செங்கோதி அம்மாள் ரங்கப்பன். ரங்கப்பன் செங்கோதி அம்மாள். இது குருவீர் அம்மாள். பாலமலை கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களா? போவோம். அங்கே தான். இப்படி உங்களுக்கு இப்படியே வழி இருக்கா? அங்கே ரோட் போகுது, பஸ் போகுது, அதில் போய்க்குவீங்க. இந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்குங்களா? பஸ் அதுதான் 2 டைம் வரும். 2 டைம் வரும். அதுலேயே நீங்கள் போய்க்கு வந்துக்குவீங்க. ஓகே. வரலன்னா ஆட்டோ வரும், இல்லைன்னா நம்ம பசங்கள்லாம் உங்களை மாதிரி வண்டி வச்சுருக்காங்க, கூப்பிட்டு போவாங்க. இப்போ நானே உங்களை பார்த்துட்டு எனக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேனே, அந்த மாதிரி தான். எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் ரொம்ப நன்றிங்க, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க. அதாவது மலைவாழ் மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தார். வாக்கிங்கில் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அவரை வந்து பார்த்துட்டு சரி நம்ம வண்டியில் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா கூப்பிட்டு வந்தேன்.
கூட்டு வந்தோன்னா ஐயாவை பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் நான் கேட்டேன். ஐயா வந்து இந்த ஏரியாவை பற்றி கொஞ்சம் சொன்னாருங்க. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. இங்கே பாடுவாங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் ஏதோ ஒன்று போனால் இங்கே மத்தளம் இருக்குது, இந்த பீக்கி இருக்குது. ஏதோ ஒரு பாட்டு பாடுங்களேன். அது நம்மளுக்கு தெரியாது சார். அப்போ பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஓகே. இப்போ யானை வந்து இப்போ வருதுன்னா நமக்கு தெரியுமா ஐயா? இங்கே வர்றது சாமி இப்போல்லாம் வராது. 8-9 மணிக்கு மேலே தான். இப்போ அது எங்கே இருக்கும்? அது சோலைக்குள்ளே இருக்குது. இந்த சோலைக்குள்ளே உள்ளதான் மேய்ச்சலில் இருக்குங்களா? எந்த தொந்தரவும் பண்ணாது? எந்த தொந்தரவும். ஏன் உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்க? அது இருக்குது. இந்த இந்த ஊர் சோடு இவ்வளோ பெருசு இருக்குமா? அப்புறம் பெருசு. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம், பாதுகாப்பாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.